பிரைஸ் பீ காட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவ பிள்ளைகளை மீண்டுமாக உங்களுடைய இந்த சங்கீத நாள் வேளையில சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் பெரிய காரியங்கள் நம்ம மத்தியிலே செய்து வருகிறார். அவருடைய வருகை சீக்கிரமா இருக்கிறது, நம்மளுக்கு ஆயத்தமாக வேணும். சரிங்களா? குட். அதுக்குமே நம்ம தோட்டத்தில் இருக்கணும். இன்னைக்கு நம்ம 41ஆம் சங்கீதத்தை நீங்க படிச்சிருப்பீங்க. அதுல ஒவ்வொரு காரியமா நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். சிறுமைப்பட்டவன் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். அப்படிப்பட்டவன் கூடிய வர ஆசீர்வாதங்களை தான் ஒன்று நம்ம பார்த்துட்டே வரோம் இல்லைங்களா? ஸோ முதலாவது என்ன பார்த்தோம்? அவர் விடுவிக்கிறவராக இருக்கிறார். தீங்கு நாளில அவனை விடுவிப்பார். அப்புறம் என்ன பார்த்தோம்? கர்த்தர் அவனை பாதுகாக்கிறார், அதாவது அவனை ப்ரிசர்வ் பண்ணுகிறார். அதுக்கு ஒரு நல்ல வார்த்தை கண்டுபிடிச்சேன், பராமரிக்கிறார். கெட்டு போகாம இந்த உலகத்தால் கரைப்படுத்தாதபடி கர்த்தர் நம்மை பராமரிக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி ரெண்டாவது பாரியம் பார்த்தோம். மூணாவது என்ன பார்த்தோம்னு சொன்னா, அவரை உயிரோடு காக்கிறவராக இருக்கிறார். அதாவது நான் அழிந்து போகாதபடி, அவனோட ஆத்மாவை மாய்த்து கொள்ளாதபடி தேவனான எல்லா தீமைக்கும் விளக்கி 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 பத்திரமாக அவனுடைய ஆத்மாவை காத்து கொள்ளுகிறார் என்று சொல்லி அந்த மூன்றாவது காரியத்தை பார்த்தோம். நான்காவது, பூமியில் அவன் பாக்கியவானாக இருப்பான்னு சொல்லும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நான் காண்பித்தோம். போன வாரம் அஞ்சாவது காரியத்தை பார்த்தோம். என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா, அவர் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு நம்மளை விட்டு விட மாட்டாரு. He will not allow us to be in the will of the enemies. He will never deliver us in the will of the enemies. He'll always be there for us, taking care of us, being our shield. நம்ம கேடகமாக நம்ம கூட இருந்து விடுவிக்கிறவராக இருக்கிறார். அதான் கேடகமானவராக இருக்கிறார். கேடகம் வந்து டிஃபென்சிவ் இல்லையா? அப்படி நமக்கு கர்த்தர் இருக்கிறான்னு சொல்லி நாங்கள் கர்த்தர் நமக்கு கேடகம், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமா இருக்கிற பலனும் கேடகமும் சொல்லப்படுத்துங்களா? ஸோ இந்த கேடகமாக இருக்கிறான்னு சொல்லி நாங்கள் படித்தோம். சரி, இன்னைக்கு என்ன படிக்க போறோம்னா, மூணாவது வசனம், படுக்கையின் மேல் வியாதியாய் கிடைக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அந்த வசனம் தான் படிக்க போறோம். அப்போ தாங்குகிறவராக இருக்கிறார். இதை நான் படிச்சுட்டு நான் வசனங்களை சொல்லிட்டு அதை விளக்கி சொல்றேன், கவனிங்க. மூன்றாம் சங்கீதத்துல கூட நாங்க என்ன பார்க்கறோம்னு சொன்னா, தாவீது எழுதுகிறார், அப்சலோனுக்கு முன்பாக தப்பி ஓடி போகிறார். அவருக்கு அங்க எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை. அப்போ சொல்றாரு, நான் படுத்துக்கொண்டு நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். அவன் வந்து என்ன சத்ருவினை மேற்கொள்ளாதபடி, நான் ஒரு வனாந்திரத்துல எங்கேயோ படுத்திருக்கிறேன், ஆனா கர்த்தர் என்னை பத்திரமா பார்த்திருக்கிறாரு, அவர் என்னை தாங்குகிறார், எனக்கு எந்த தீங்கருகாதபடி என்னை வழி நடத்துகிறார்னு சொல்லி படிக்கிறார். ஏன்னா அவரும் பாருங்களேன், 37ஆம் சங்கீதத்துல ஒரு 17ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அது எழுதியிருக்கு, துன்மார்க்குடைய புயங்கள் முறியும், நீதிமானியோ கர்த்தர் தாங்குகிறார். ஸோ தாங்குகிறாருங்கிறதா இன்னைக்கு படிக்க போற வாசனை படிச்சுக்கோங்க. நான் அது ஆங்கிலத்தில் ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு இடத்துல அப்ஹோல்டத், இன்னொரு இடத்துல ஸ்ட்ரென்தன்ஸ், பலப்படுத்துகிறவர் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. மூணாவது காரியம் பாருங்களேன், அதே 37ல 24 அவன் விழுந்தாலும் தள்ளிண்டு போவதில்லை, கர்த்தர் அவன் கையினால் அவனை தாங்குகிறார். அவருடைய புயம் அனாதி புயங்கள் நமக்கு ஆதாரமா இருக்கிறதுன்னு சொல்லி நாங்கள் படிக்கிறோம் இல்லைங்களா? So he upholds us with his hand. Amen. Hallelujah. அப்போ இந்த uphold அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு எபிரேய வார்த்தை வந்து கசாக்கா. அந்த கசாக்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா, அவர் வந்து நம்மளை பலப்படுத்துகிறவர், நம்மை உறுதியாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுகிறவர், நம்மை மறுசீமை அமைக்கிறவர். அதாவது அழிந்து போன பிறகு திருப்பி அதே நிலைமைக்கு நம்ம கொண்டு நிறுத்துறாரு பார்த்தீங்களா? அதுதான் ஆண்டவருடைய பராமரிப்பா இருக்கிறது, தாங்குகிற அந்த குணத்தை காட்டுகிறதாக இருக்கிறது. இந்த கசாக்கு இன்னொரு அர்த்தம் கூட இருக்கிறதா. என்ன சொன்னா, அவர் வந்து உங்க பலனை திரும்ப கொடுத்து அந்த பலத்தோடு அவருடைய பலத்தையும் கொடுக்கிறாராம். அதாவது படுக்கையில கிடக்கிறேன், கர்த்தர் அவனை தாங்குறாருன்னா, படுக்கையில அவன் சிக்கா இருக்கிறான், அவன் வியாதியா இருக்கிறான், வருத்தமா இருக்கிறான், பலவீனமா இருக்கிறான். இப்ப கர்த்தர் என்ன பண்றாராம், அவர் பலத்தை அவன் கொடுத்து அவனை தாங்குகிறார். இதைதான் வந்து பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், என்னுடைய பலவீனத்துல அவர் பலன் எனக்கு பூர்ணமாக விளங்குகிறது. அவரும் கேட்கிறார் கர்த்தர்கிட்ட, இது ஆண்டவரே கொட்டும் சாத்தானா இருக்குது, எடுத்துடுங்க 3 தடவை ஜெபம் பண்றாரு. கர்த்தர் சொல்ல கிருபை போதும் அப்படின்னா அவர் தாங்குகிறார். உங்களுக்கும் எனக்கும் அப்படிதான், கர்த்தர் தாங்குகிறவராக இருக்கிறனால தான் நாங்க நிர்மூலமாக இருக்கிறோம். நம்ம படுத்துக்கொண்டு நித்திரையா இருக்கோம், என்ன நடந்துச்சுன்னு தெரியல, ஆனா கர்த்தர் தாங்குறபடினால தான் காலை நல்ல சுகத்தோட பலத்தோட ஆரோக்கியத்தை எழுந்திருக்கிறோம் இல்லைங்களா? அப்ப கர்த்தர் தாங்குறவராக இருக்கிறார். அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு வார்த்தை கூட, அதே அந்த கசாக், அந்த ஹோல்ட் அப்படின்னு அந்த வார்த்தைக்கு அர்த்தம் சொன்னா, கர்த்தர் தம்முடைய வலது கையை வைத்து நம்ம பிடித்து இருக்கிறாராம்.
ஏன் அந்த வலதுகரைன்னு சொன்ன அர்த்தம்னா, வலதுகரை வந்து எப்படி அந்த கான்டெக்ட்ல அந்த சந்தர்ப்பத்துல சொல்லுவாங்கன்னு சொன்னா, அது வந்து வல்லமையை காட்டுகிறது, செயலை காட்டுகிறது, தொழிலை காட்டுகிறது. அப்ப அவருடைய தொழில் என்னன்னா நம்மளை பத்திரமாய் பாதுகாக்கிறது தான். அதனால நம்ம எப்பயுமே சொல்லுவோம், இயேசு என்னை கைவிட மாட்டார். நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ ஏன்னா அவர் நம்மளை பத்திரமாய், அது இங்கிலீஷ்ல வந்து he will never leave us nor forsake ன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பட் தமிழ் அழகா இருக்கு, கை விட மாட்டார். அவர் நம்ம கையை பிடித்து நம்மை தூக்கி எடுக்கிறார். உளையான சேற்றில தூக்கி எடுத்த தேவன் நம்ம விட்டுல கையை பிடிச்சிட்டே தான் இருக்கிறார். இந்த கையை விட்டு போறதும் உங்களுக்கு கையில என் கையில தான் இருக்கிறது. ஆனால் அவர் நம்மளை கையை வைத்து தாங்கிக் கொண்டே இருக்கிறார். He sustains us. அதாவது இந்த உலகத்துல நம்ம அந்த பயணத்தை முடிக்கும் வரைக்கும் நம்ம கைப்பிடித்து கொண்டு நம்ம வழிநடத்துகிறவராக இருக்கிறார். நேத்து போன வாரமும் படிச்சோம் இல்லையா? முன்னையும் போறாரு, அவர் பிறகு இருந்து நம்ம காக்கிறவராக இருக்கிறார். அப்ப தேவ பிள்ளைல இந்த நாள் நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு காரியம், கர்த்தர் நம்மை தாங்குகிறவராக இருக்கிறார். நம்ம ஒரு நாள் கைவிட மாட்டார். நம்ம பழைய நிலைமையிலிருந்து நம்மளை சீரமைக்கிறவராக இருப்பார். சில வேளை உபத்திரவங்கள் வருகிறது என்று சொன்னால் கர்த்தர் நம்ம பிரமாணங்களை கற்றுக் கொடுக்கிறார். அந்த பிரமாணங்களை கற்றுக்கொள்ள வேளையில மீண்டுமாக நம்மை உயர்த்தி அந்த இடத்துல வந்து நிக்க வைக்கிறார். அப்படிதான் எனக்கு தேவ பிள்ளை. நம்ம கற்றுக்கொள்ளாருன்னா திரும்ப திரும்ப பிரச்சனை வரும். ஸோ ஒரு டெஸ்ட், ஒரு சோதனை கொடுக்குறாங்க சொன்னா அதை ஜெயிக்கணும். அதுக்கு வேண்டிய கிருபைகளை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருவாராக. ஆமென், ஹல்லேலூயா. சரி, அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கிற காரியம்னு சொன்னா, கர்த்தர் நம்மை தாங்குகிறவராக இருக்கிறார். நீங்க சிக்கா இருக்கிற வேளையில, நீங்க சோர்ந்து இருக்கிற வேளையில அவர் பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். சிக்கா இருக்கிற வேளையில அவர்களை தாங்குகிறவராக. சம்டைம்ஸ் இந்த வியாதி போய் உடனே போகாது, கொஞ்ச நாள் இருக்குன்னு சொன்னா கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்க பக்கத்துல இருக்கிறவங்க கை பிடிச்சிட்டே இருக்கிறான்னு சொல்லி நீங்க உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்க. உங்களை பாதுகாக்க முடியாதுதான், உங்களை தாங்க முடியாதுதான், தேவன் அருகிலே இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஒரு கதை சொல்றேன் பாருங்களேன். கதையில உண்மையாய் தேவன் படைத்த சிருஷ்டிப்பின் அதிசயத்தை நாங்க பார்க்கலாம். இது பாத்தீங்களா, பட்டைவால் மூக்கனா ஒரு பேர்ட், ஒரு பறவை இருக்குது. இந்த பறவையுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னீங்க பாத்தீங்கன்னா, அது கும்பலா பறந்து போகுமா. எங்க பறந்து போகும்னு சொன்னா, அதாவது அலாஸ்கா, அது வந்து வட துருவத்துல இருக்கு, நார்த் போல்ல இருக்கு. அங்க இருந்து அது தென் துருவத்தில் இருக்கிற நியூசிலாந்துக்கு பறந்து போகுமா. அது பறந்து போகிற வேளையில அங்க இருந்து இங்க நியூசிலாந்துக்கு வரதுக்கு 8 நாள் ஆகுமா. அது எது மேல பறந்து போகும்னு சொன்னா, கடல் மேல, பசிபிக் கடல் மேல பறந்து போகுமா. பாருங்களேன், அது 11,000 கிலோமீட்டர் 8 நாளுக்குள்ள நிற்காமல் பறந்து போகுமா. எங்கேயுமே நின்னுக்காது, சாப்பிடாது, தூங்காது, பறந்துகிட்டே இருக்குமா 8 நாளும். அது சொல்றாங்க, தூக்குறது கூட ஒரு கண்ணு மூடிட்டு ஒரு கண்ணுல பறந்துகிட்டே இருக்குமா. அப்போ இதுல இன்னும் பெரிய அதிசயம் சொன்னீங்க பாத்தீங்கன்னா, இங்க வரும்போது டைரக்டா அந்த பசிபிக் கடல் வழியா வந்துருதா. அந்த டைம் தெரியுது பாருங்களேன். அது கரெக்டா அந்த செப்டம்பர் மாதம் வந்துருது நியூசிலாந்துக்கு. திரும்பி வந்து மார்ச் மாசம் கிளம்பி போகும்போது அதுக்கு ஸ்டாப் ஓவர் இங்க பாருங்க, சைனா வழியா போகுதாம். என்ன ஒரு அதிசயம். அதுக்கு ஜிபிஎஸ் கிடையாதுங்க, அதுக்கு எந்த ஒரு லொகேஷன்லாம் கிடையாது. ஆனா அதுக்கு அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுத்து அதை தாங்குகிறவராக இருக்கிறார் தேவன். அதை வைத்திருக்கிறார், அதை தாங்குகிற தேவன், அதை உண்டாக்கிற தேவன் உங்களையும் என்னை கூட தாங்க வல்லவராக இருக்கிறார். சரி, இது பாருங்க. அதனாலதான் கர்த்தர் சொன்னாரு, ஆகாயத்து பறவையை பாரு, அது வந்து விதைக்கிறது இல்ல, அறுக்கிறது இல்ல, களஞ்சியத்துல சேர்க்க வைக்கல, ஆனா அதை போஷிக்கிறாரு. அந்த 8 நாள் அது அப்படியே பறந்து வந்துட்டு இருக்கிறது, 11,000 கிலோமீட்டர் தாண்டி வருது. அதை போஷிக்கிறவர் யார்? அதை உயிரோட வைத்திருக்கிறவர் யார்? அது கர்த்தர் தேவ பிள்ளையே. அந்த 5 அறிவு படைத்த அந்த ஜந்துக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு விசேஷ கிருபைகளை கொடுத்திருப்பான்னு சொன்னால், உங்களை இன்னும் அவர் சாயலாய் படைத்திருக்கிறாரே. அப்போ அவர் நம்மளை எப்படிவாக பாதுகாப்பார், தாங்குவார். அதனால்தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும். இந்த நீதி என்னன்னா, the righteousness of God is protecting his creation. அவருடைய படைக்கப்பட்டவைகளை பாதுகாத்து அவைகளுக்கு சேவைகளை சந்திக்கிறார் பாத்தீங்களா, அதுதான் அவருடைய நீதி. அப்ப நீங்க அதை யோசித்து பார்க்கணும். எனக்கு அந்த மிருகங்களுக்கு செய்கிற தேவன் எனக்கு அதை காட்டிலும் அதிகமாக செய்வார், செய்திருக்கிறார். எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார், எனக்காக கல்வாரி சிலுவையில பரலோகத்தை திறந்திருக்கிறார். விசுவாசிக்கணும் நீங்க. அந்த இயேசு மீண்டுமாக வரப்போகிறார். அவர் வருகைக்காய் நான் காத்து கொண்டிருக்கிறேன். அதனால சொல்றேன், அரசு வருக, உங்களுடைய சித்தம் பரலோகத்தில் இருக்கிறது போல பூலோகத்தில் செய்யப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் கர்த்தரை
ஆர்ப்பரித்து அவரை தொழுது கொள்கிறது அவசியமாக இருக்கிறது. அதனால்தான் நீங்க என்ன சிந்திக்கணும்னா, ஆண்டவரை நம்முடைய ராஜ்யத்தையும் உடைய நீதியும் தேடுகிறவனாக இருக்கிறேனா, என் சிந்தை சிறுமப்பட்டவன் மேல் இருக்கிறதா, நான் தேவனுடைய நீதியை பற்றி நான் சிந்தித்துக் கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி நினைத்து பாருங்க. ரொம்ப மனசை வருத்தப்படுத்திக்காதீங்க. ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் துக்கப்படுத்துறதுக்காக அவர் ஒன்றும் செய்ய மாட்டாரு. நீங்க நல்லா இருக்கணும், நீங்க நிறைய நல்ல வாழ்க்கை வாழணும், ஆத்மா வாழுகிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்ப தேவ பிள்ளைய இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை அப்ஹோல்ட் பண்ணுவாரு, அதாவது தாங்குவாரு, உங்களை சீரமைப்பாரு, உங்களை கைப்பிடித்து கொண்டுதான் இருக்கிறார் சொல்லி மறந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு யாவற்றை செய்து முடிப்பார். கண்ணில் முடி ஜெபிக்கலாம். அன்பான இயேசுப்பா, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நீர் எவ்வளவு பெரிய தேவனப்பா, எவ்வளவு அற்புதமாக உம்முடைய சிருஷ்டிப்புகளை வழிநடத்துகிறப்பா. சில வேளையில் நாங்கள் ஆண்டவரே அவிசுவாசமா இருக்கிற காரியங்களை எங்களுக்கு மன்னியும் ஆண்டவரே. நீங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்க விழுந்து போனா கூட ஆண்டவரை தூக்கி நிற்கிறப்பா. எங்கள் கால்கள் சறுக்குதுன்னு சொல்லும் பொழுதுலாம் உடைய கிருபை எங்களை தாங்குகிறது கர்த்தாவே. அப்பா, நீங்க எவ்வளவு அதிசயங்களை எங்களுக்கு செய்றீங்க. நாங்க நன்றி கற்றவளா இல்லாதபடி கர்த்தாவே எப்பொழுதும் துதித்து கொண்டு உங்களுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ கிருபை செய்யுங்க. எங்களிலும் எளியவர்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்கும் நாங்கள் செய்ய வேண்டிய உபகாரங்களை செய்ய எங்களுக்கு கிருபை கொடுங்க. அவர்களுக்காக ஜெபிக்க கிருபை கொடுங்க. நாங்கள் ஆண்டவர் தேவனுடைய சித்தத்தை இப்படியா நிறைவேற்றி உங்களுடைய ராஜ்யத்துக்கு வந்து எங்களுக்கு கிருபை செய்வீராக. நீ வாசிதர்கள் நின்று கொண்டு இருக்கிறீங்கப்பா, சீக்கிரமா வர போறீங்க. வரலை காணப்படத்துக்கு ஆயத்தப்படுத்துங்க. இன்னைக்கு யாரேனும் கர்த்தாவே எனக்கு யாரும் இல்ல, எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி கலங்கி கொண்டிருப்பாங்கன்னு சொன்னா, நான் உன் கை பிடித்திருக்கிறேன்னு சொல்லி அவளை தைரியப்படுத்துங்க ஆண்டவரே, ஆறுதல் படுத்துங்க ஆண்டவரே, சமாதானப்படுத்துங்க ஆண்டவரே, தெளிவான பாதைகளை காட்டி கொடுங்க ஆண்டவரே. உடைய பிரச்சனை அவளை தாங்கி வழிநடத்துவதாக. அந்த காலத்தின் கிரிகள் அதை படுத்துற பொல்லாத பேய்களை இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கி போடுகிறேன். தேவாவியான வழி நடத்துவீராக. தகப்பனே, மிகுதியான ஆராதனை கர்த்தர் பொறுப்படுப்பீராக. தாசனை மறைத்து வெளிப்படுவீராக. மகிமையை நீர் எடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise be to God. Praise be.